அப்படியே ஒரு குச்சி ஒரு குப்பி வந்து நின்று எடு செல்பி அடி உங்கூட தான் போட்டா போட்டு டச்சு போனுல டச்சு பண்ணி வந்து இருக்கா அடி மூணுல நீ பிளாக் அண்ட் ஒயிட் ரோசா நீ தலையில் வைக்க ரோசா அப்படியே அடி தஞ்சாவூரி உரிமை மேல தாளம் கொட்டி பாடி வரு கும்பகோண சங்கரவே பொங்க வச்சு பாடி வரு வச்சிக்க வச்சிக்கவா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துதடி மனசுல அப்படி ஆஹா ஏ வேணா மச்சா வேணா இந்த பொண்ணுக காதலி இத மூட்டி திறக்கும் போது நம்மள கவுக்கு போட்டரு அப்படி கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க போறா போறா கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க போடு ஏ இந்த ஏ அம்மா எடுத்து விட்டு தொடுத்து விட்டு எங்க ஊரு தம்மாங்கி ஆடே ஜிகி 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 ஆடே அடி குத்தடி குத்தடி சைலக்கா குடிஞ்சு குத்தடி சைலக்கா சூச்சு மாறி ஏ உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்கா கூட இல்ல தூங்கலாச்சு அப்படி ஏ சிங்கினா சிங்கி அடிய சிரிச்சா நெத்தி அடிய வங்கி குடிய வச்சு வளைச்சு கும்மி அடி பிறந்தா புறக்கணு புள்ள இவள போறா அறா ஏய் என்ன ஏன்டா சோகமா இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அண்ணன் பண்ணிட்டேன் என்னடா உனக்கு இல்ல அங்க நிக்கட்டேன் ஆமா ஆமா சொன்னா ஆடுவாங்கடா வாடா தங்கச்சி நீங்க எங்கிட்டு வாங்க செல்லக்குட்டி ஓடி அங்க அதே மாதிரி ஆடுப்பா நீ தங்கச்சி உனக்கு வந்து எங்க அண்ணே அவளுக்கு வந்து என் தம்பி இங்கிட்ட அண்ணே தம்பி சரியா சிங்கின்னா சிங்கி அடிய சிரிச்சா நெத்தி அடிய அப்படியே பக்கத்துல என்ன ஆட்டம்டா இந்த இப்படி போய் போய் வந்தாங்களே சிங்கின்னா சிங்கி அடிய என்னடா பண்ற ஆட்டமே வேணாம் வாத்தியாரே தேரோடு எங்கள் சீரோட மதுரையிலே ஊரோடு கொண்டாடும் கோயிலாட்ட வைகை நீரோடு எங்கள் ஆத்தோர குடியிருந்தாய் இதோட நீ எடுபட்ட வேலை நோட்டு நோட்டு நோட்டுன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குற இதுல ஓட்டுக்கிட்டு ஏண்டி நாகாரி முண்டை நல்ல ஆல்ரவுண்ட சாச்சிட்டி அடி எந்திரி மாமா லைட்டை வீதி வச்சு விடு சி ஏண்டா வாயோட வாய முந்த அது எத்தனை இதை பார்த்துச்சோ அந்த வாய் சாணு அண்ணே இந்த சேரை எடுத்துக்கண்ணே உண்மையிலே சொல்கிறேன் நாடக உலகத்துக்கு தம்பியோட நாரதரோட ஊர் வந்து துவரங்குறிச்சி அன்பு சகோதரர் முத்துச்சிற்பிக்கு
ஈக்குவலாக இன்னைக்கு மதுரை சங்கத்தில் இருக்கிற ஒரே நாரதர். நீங்கள் பாட விட்டு அப்புறம் சொல்லுங்கள். அருமை தம்பிக்கு நிறையா வாய்ப்பு கொடுங்க. இந்த ஏரியாவில் திறமையாக பேசக்கூடியவர், நல்லா பாடக்கூடிய அவர் பாடலை கேட்டு நல்லா கையதட்டி உற்சாகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். பாடு பாட்டில்லா பரந்தாமனில் பாட்டு, பாடும் பாட்டெல்லாம் ராமனில் பாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு. ஏழு மலை இருக்கு நமக்கென்ன மனக்கவலை, ஏழேழு பிறவிக்கும் ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமும் இல்லை. ஏழு மலை இருக்கு நமக்கென்ன மனக்கவலை. கால்வண்ணம் மகளிகைக்கு வாழ்வு தந்தது, கைவண்ணம் திரௌபதியின் மானம் காத்தது. கால்வண்ணம் மகளிகைக்கு வாழ்வு தந்தது, கைவண்ணம் திரௌபதியின் மானம் காத்தது. மால்வண்ணம் திருமகளிலும் மனம் கவர்ந்தது, மால்வண்ணம் திருமகளில் மனம் கவர்ந்தது, மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது. மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது, மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது. ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை. ஒரு பிடி அவன் கொடுத்த துச்சேடம் உறவு கொண்ட குகனுடன் பிறப்பானா, ஓடத்தில் ஏற்றி வைத்தேன் குகனுடன் பிறப்பானா. தாஞ்சு வைத்த பழங்களையே தந்து நின்றால் சபரி, தாஞ்சு வைத்த பழங்களையே தந்து நின்றார் சபரி. தருவதற்கொன்றுமில்லை தலைவனையனை ஆதரி, தருவதற்கொன்றுமில்லை தலைவனையனை ஆதரி. ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை, ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமும் இல்லை. ஏழு மலை இருக்கு நமக்கென்ன மனக்கவலை. நாராயண ஓம் நமோ நாராயண, ஹரி ஓம் நமோ நாராயண. பராபரத்திலே பரதம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே வந்து தோன்றி, விந்துவிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரமகண்டனசம் சராயசம் சிவதேசம் உடுப்பிசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை அணுகளும் 7 வகை தோற்றங்களான மனிதர் தவிர விலங்கு நீர்வன ஊர்வன பரப்பன தாவரம் என்று சொல்லக்கூடிய 7 வகை தோற்றமும் 84 லட்சம் ஜீவராசிகளும் படிக்கப்பட்ட எந்தெந்த பெருமாவென்று அல்லாசு பெற்றுக் கொண்டு ஆயக்கல்கள் 64 சொந்தக்காரி என்ற இளைவானும் அப்புறப்பட்ட தாயையும் தொழுநீராக எங்பாட்டன் எம்பெருமாள் பெருமாளை கண்பதற்காக அந்த திருப்பார் கடல் சென்று மாச்சம் உருமராக மாமனம் நரசிம்மன் பலராமன் பரசுராமன் ராமன் கிருஷ்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதநாயகன் பாட்டன் எம்பெருமாள் பெருமாள் அப்புறப்பட்ட பெருமாளுக்கு அல்ல ஆசை பெற்றுக் கொண்டு புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் தீய சொல் சொல்வில் அறிவு ஆயுள் நல்லுள் துணிவு நுகர்ச்சி பொருளால் என்று சொல்லக்கூடிய 16 சமலுக்கும் அதிபதியாக உலக்கூடிய மாட்டி மகாலட்சுமி அவளையும் சிவனை காண்பதற்காக அந்த கைலாயம் நின்று ஓடி 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 குழந்தையே நாடு 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாடு மாடு வந்தார்கள் கோடி 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 ஓடி என்றது ஓடி என்று 30 கோடிதவர்களும் 45,000 சுமார்கள் வாழ்த்தி வணங்கக்கூடிய சிவனை கண்டு அல்லாசை பெற்றுக் கொண்டு ஆதிசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி குட்டல சக்தி என்ற சக்தியில் பற்றக்கூடிய உலகையாலும் அந்த அன்னை ஆதிபர சக்தியையும் துல்குங்கிறாக இப்பொழுதும் வந்து சேர்ந்தேன். நான் ஒரு நாளுக்கு மேல் ஓர் இடத்தினில் தங்கக்கூடாது, மீறி தங்கினார் எனது சிரசாகப்பட்டது 1008 சுக்கங்களாக வெடித்துவிடும் என்று என் அண்ணன் தக்கினிட்டான் சாபம். ஆகவே கழகமெங்கே என்று வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இடத்தில் அல்லல்பம் வல்வினைபம் அங்க வெற்றினிலை பிறந்த தொல்லைபம் வகா தீரமும் நல்ல குணமதியே மாமரனை கோபெடுத்து விட்டிருக்கும் அந்த விநாயகனை நாம் துதித்தால் நிச்சயமாக கழகம் படைக்கும். ஆக இந்த பிள்ளையாரின் பெருமையை நாம் எப்படி பாடலாம் என்று பார்த்தால்
கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலா கணபதி என்றிட நம் அனைவரும் கவலை தீருமே காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் அன்பனும் பீடியுள் அகப்படும் கருப்பொருள் அன்பெனும் பீடியுள் அகப்படும் கருப்பொருள் ஓமெனும் ஒளியதில் உருவமாய் திகழ்பவள் ஓமெனும் ஒளியதில் உருவமாய் திகழ்பவள் உள்ளத்திலே அவன் குழந்தையாயிருப்பவன் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகலே அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை நாதமும் போதமும் நாணவம் மாணவம் நாதமும் போதமும் நாணவமானவம் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் ஓமெனும் ஒளியதில் உருவமாய் திகழ்பவள் ஓமெனும் ஒளிதனில் உருவமாய் திகழ்பவள் உள்ளத்திலே அவன் குழந்தையாயிருப்பவன் உள்ளத்திலே அவன் குழந்தையாயிருப்பவள் காக்கும் கடவுள் கணேசனை நினையே கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினையே பிரதமான இடத்தில் நன்றிக்கு எதிர்க்கக்கூடிய அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். ஆக இப்படியெல்லாம் அந்த கணபதியின் புகழை பாடி நம் கழகத்திற்காக ஒரு வழியை தேடினாலும் கூட அந்த உலகத்தில் எந்த ஒரு செயலும் நடக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டியது அந்த விநாயக பெருமானை. அப்படி அந்த விநாயக பெருமானின் புகழை நாம் பாடினாலும் கூட உலகில் முருகன் என்றாலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கடவுள் முகுந்தன் ருத்திரன் காரிகாட்சகன் என்று சொல்லக்கூடிய முருகா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள். அதனாலதான் அனைவருமே நெற்றியில் பட்டையை அணிய சொல்கின்றார்கள். ஆகவே இந்த உலகத்தில் இந்த பதி பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பட்டையும் அணிந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் என்றுமே சந்தோஷமாக ரொம்ப நாட்களுக்கு நீடூடி வாழலாம். அப்படி வாழ்ந்தாலும் கூட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகையான நிலங்கள் உலகில் உண்டு. 5 வகையான நிலங்களும் உலகில் இருந்தாலும் உண்டு. காடிதனை கடத்துமன கருமிகுள்ளும் நிம்மதியும் கடக்கப்பால் ஓடி இழைத்து உடல் உயர்த்த உயர்வென்ற சாரல் உகுபடலும் அணியுமமா என்ற வறியவர் கூறினார் அன்றே. அப்பேற்பட்டு நாமும் இந்த இடத்தை வர்ணித்தாலும் உண்டு. பச்சை பசல் என்று புத்திரக்கூடிய புல்வெளிகளும் அந்த புல்லின் மீது பணிந்திருக்கக்கூடிய பனித்துளிகளும் இங்கே பூத்து குலுங்கக்கூடிய பூக்களும் அந்த பூக்களினால் இருந்து வரக்கூடிய நறுமணங்களும் இதையெல்லாம் பார்த்து எனக்குத்தான் பாடத்திரையும் என்று பாடக்கூடிய குயிலும் எனக்குத்தான் ஆடத்திரையும் என்றதனுடைய தொகையை விரித்து ஆடக்கூடிய மயிலும் இதன் அழகை பார்த்து நாம் வர்ணிக்கலாம் என்று பார்த்தால்
ஹலோ பேசு. நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை சரி தசபத சரிய கரிதப ஜதிகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கலைகள் பயின்ற வள்ளி ராகம் பாடிட தாளம் சேர்ந்திட கற்று தந்த வள்ளி நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் என்னை சேர்க்க வேண்டும் கண்மணி பூவும் பொட்டும் நாளும் பாவை உன்னை சேரும் மன்னன் உன்னை சேரவில்லை ஏனடி காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாளும் பாடலாம் அதில் நீயும் நாடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாமும் பாடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்ற நானே நெஞ்சோடு நெஞ்சமும் சேராதுமானே இதயம் முழுதும் எனது வசம் பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன் நான் வேறாரும் நெருங்காமல் மணல் வாசை தனை மூடுவேன் உருவானது நல்ல சிவரஞ்சனி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான் யாரும் இல்லை எனக்காகத்தான் மதுதான் மனைவி இது என் வாழ்க்கை துணைவி ஒரு ஜீவன்தான் உன் பார்வைதான் ஓயாமல் இசைக்கின்றது மாலை அந்தி மாலை இந்த வேளை மோகமே நாயகன் ஜாடை நூதனமே நாணமே பெண்ணின் சீதனமே நாணமழை நீராடு மேகமழை வாராதோ தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அது பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் கண்ணா வருவானா
மீரா கேட்கிறாள் மண்ணை வரும் பாடல் மங்கை சேர்க்கிறாள் மாலை மலச்சோலை மாலை மலச்சோலை நதியோரோ நடந்து கண்ணா வருவானா மீரா கேட்கிறாள் மூங்கில் இலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் சொர்க்கமுண்டு ஜோடி ஒன்று தேடுதிங்கு வாருங்கள் வாருங்கள் கோடி அருவி கொட்டுதே அடியம் மேலே அதை தேடி உசுர தட்டிதே அடி உன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனதோடு மனதோடு உனையே தந்தவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே அத்தை மகன் கொண்டாடு பித்து மனம் திண்டாடு அன்பை என்னும் நெஞ்சில் சுமப்பேன் ஓ மன்னவரும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே முத்து நகை ரத்தினத்தை நெஞ்சில் சுமப்பேன் மௌனம் போனதென்று ஒரு வாசம் வந்தது ராகம் கேட்கும் என்று ஒரு கீதம் சொன்னது ராகம் உள்ளது சோகம் கொண்டது குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே ஒன்னு நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா நெஞ்ச உதச்சி உதச்சி பழகி போனே அழகா யாரோ அவளோ இணை தீன்றும் காட்டில் விரலோ யாரோ அவளோ தாளாட்டின் தாயின் குரலோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ ஓ, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை தேடம் செய்த வேளை சிறகுகள் உடைந்த வேளை ஒரு நனைந்ததடி உயிரே உயிரே
இதய கதவுகளை திறக்க ஓடி வந்த சரையில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டேன் பாரம்மா. அதில் நல்லகளை கசக்க பிழிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா. அன்பு உள்ளங்கள் இரத்த வெள்ளத்திலே திளைப்பது சதியம்மா. உடல்களை அழித்திட ஊருக்குள் பலருண்டு பாரம்மா. உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா. நானும் உண்ட நூலவை நாடி வந்த பறவை எரிகிறது விரல்கள் வேகிறது நாதம் இட்டுகிறேன் மாறாயோ. கடலும் கொதிக்கிறது புயலும் அழுப்புகிறது வாடகை செலுத்துகிறேன் மாறாயோ. என்னை எறிந்த பெண்ணும் எரிய துடுக்கி தீபமோட மனம் எரிகிறது. என்னை இழந்த பெண்ணும் உன்னை காத்து இனிமதை அரகமகி அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கண்ண வாழ்வது முழுமையன்பே. சாவது ஒரு முறை உனக்கண்ண சாவதே பெருமையன்பே. நாடும் முந்த நூறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை செய்த வேலை சிறகுகள் ஒடிந்ததடி நொடிகள் நனைந்ததடி. அற்புதமான இடத்தில் இங்கே நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி பாலமுருகன் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டிய கிராம மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கிளர்ந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். அற்புதமான இடத்தை பார்த்து இப்படியெல்லாம் நாம் வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட இடமே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கிறது என்றால் இடத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருப்பார்கள். சத்தம் ஏதும் எமது செவிகளுக்கு கொஞ்சம் எட்டுமா? எங்கோ இருந்து வரக்கூடிய சத்தம் ஆளோளும் சோ ஆளோளும் சோ ஆளோளும் சோ. என்ன சத்தம் இந்த நேரம்? அற்புதமான ஒரு சத்தம், எங்குமே கேட்கப்படாத ஒரு கீதம். இந்த கீதத்தை கேட்டால் அந்த உலகத்தில் எவராலும் பேச முடியாததும் பாட முடியாததும் இந்த பெண்ணிடம் இருந்து வருகின்றது. ஆகவே இவள் யார் என்று பார்த்தால் என்னுடைய பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு அவருடைய ஆனந்த கல்லீரால் இருந்து தோன்றப்பட்ட அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்கள் அமிர்தவள்ளி ஏற்கனவே முருகப்பெருமான திருமணம் செய்து கொண்டார். இன்னும் இருக்கக்கூடியதோ சுந்தரவள்ளி மிகவும் சுதந்திரமாக அடைந்து கொண்டிருக்கின்றாள். ஆகவே
இந்த பெண்ணை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்க வேண்டியது நமது கடமை என்ற ஒரு காரணத்தால் அர்த்தமால் இந்த இடத்தை பார்த்த அந்த கேளடி கண்மணி என்ற வசனத்தோடு ஹலோ ஆமா ஹலோ 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 ஆஹா கீழடி கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற கீழடி கண்மணி காதலன் சம்மதி தீயினால் தோற்றதில் நெஞ்சிலோர் நிம்மதி என்னாலும் தானே தெரிந்தாவது பிறக்காக நான் பாடும் திரை பாடல்தான் இந்நாளில் தானே நான் இசைத்தேனமா உனக்காக நான் பாடும் திரை பாடல்தான் ஏதோ ஏதோ தீராததாகும் உன்னால் தானே தீர்ந்ததடி நான் போட்ட போனாலே உனை தேரவில்லை நீதானே எனக்காக மடல் பூத்த முல்லை கீழடி கண்மணி காதலன் சங்கதி இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான் உன்னை தாங்கும் சுமை தாங்கி நீ எள்ளவா தாராத முன்பன் உன் மார்போடுதான் நான் உன்னை தாளாட்டும் தாயல்லவா காணல் நீரால் தீராததாகும் கங்கை நீரால் தீர்ந்ததடி நான் போட்ட மனமாலை உனை தேரவில்லை நீதானே எனக்காக கடல் பூத்த முல்லை கீழடி கண்மணி காதலன் சங்கதி இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற கீழடி கண்மணி சங்கதி இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. ஆக அற்புதமான இடத்தில் கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கிளர்ந்த வணக்கமாக இப்படியெல்லாம் இடத்தின் பெருமைகளை பாடி வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட இந்த உலகில் கிரதாயகம் திரேதாயகம் தாபரயுகம் அலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான யுகங்கள் உலகில் உண்டு 4 வகையான யுகங்கள் உலகில் இருந்தாலும் கூட கிரேதாயுகத்தில் அடுத்தது ஹரிச்சந்திர புராணம் இந்த ஹரிச்சந்திர புராணத்தில் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் ஒரு வகையான காதல் திரேதாயுகத்தில் ராமாயணம் ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு வகையான காதல் தாபரயுகத்தில் மகாபாரதம் மகாபாரதத்தில் கொஞ்சம் பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் ஒரு வகையான காதல் தற்பொழுது நடக்கக்கூடியது கலியுகம் இதில் கந்தனுக்கும் வள்ளிக்கும் ஏதோ ஒரு வகையான காதல் என்று கேள்விப்பட்டேன். ஆக அற்புதமான இந்த இடத்தை பார்த்து நாம் மீண்டும் வர்ணிக்கலாம் என்றால்
பொண்ணுக்கிட்டே ஒன்று சொல்லி போ தனியா இவ இல்லாம நெஞ்சம் ஆடுதே ஆ இளம் கீட்டினிலே தென்னை இளம் கீட்டினிலே தாராட்டும் தென்றலது தென்னை இளம் கீட்டினிலே தாராட்டும் தென்றலது தென்னை தானே சாய்த்து வீடும் புயலாக வரும் பொழுது தென்னை தானே சாய்த்து வீடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே மூடம் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போட வந்த பொன்னம்மா பதிலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா கத்தாழ காட்டு வழி கள்ளுப்பட்டி ரோட்டு வழி கத்தாழ காட்டு வழி கள்ளுப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போற உள்ள வண்டி மாடு வேகமாக வண்டி மாடு எட்டு வச்சு பின்னே போகுதம்மா அதனால பார்த்த மகம் முன்னே அடிக்கி செடி செம்பா குத்தி எடுத்து மொத்த குழம்பு வச்சு கொடுத்து மாமாவே உனக்கோக உச்சி மல தோப்புல உச்சந்தல வேர்க்குதி பக்கு வச்சு பரிசம் போடவா ஓ பக்கு வச்சு பரிசம் போடவா பாவனி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு கண்ணா கண்ணா மூச்சு அது தன்னால் உயர்ந்து போச்சு முன்னாள் உயர்ந்ததாச்சு அது பின்னால் உயர்ந்து மண்ணை திறந்தி உளிரி வச்சு மழைய நம்பி உருளி வச்சு கால நேரம் பார்த்து நான் கல்யாணமே செய்யுவன் காடு விளையன கண்ணே நமக்கு கையுங்காலந்தான் என்னே கையுங்காலுதான் என்னே காடு விளைஞ்சது மச்சா நமக்கு கையுங்காலுந்தான் முன்னே பூவெடுத்து